ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆப்டிடியூட். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ஆப்டிடியூட் பார்ட்டில் 15 கொஸ்டினா. ஓகே, ரீசனிங்கில் 10 கொஸ்டின்ல நம்ம ஆப்டிடியூட்ல 15ல் நமக்கு மெயின் டாபிக் ஓகே டைம் அண்ட் ஒர்க், அதாவது காலம் வேலை. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் கேட்டிருக்கான், இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் என்னென்ன மெத்தட்லாம் இருக்குது, எல்லா மெத்தட்லையும் வந்து இந்த 20 கொஸ்டின்ஸ்லேயே கவர் பண்ணியிருப்போம். நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கே பாருங்க. ஒரு விவசாயி என்ன பண்றாராம், ஓகே, ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. ஓகேயா? ஓகே, வாத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? 144 வாத்துக்கு நாட்கள் எத்தனை நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கு? 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துகளை வித்துட்டாருன்னா என்னது? கழிச்சிடணும். 32 வாத்துகளை வித்துட்டாரு. அப்ப பேலன்ஸ் என்ன? 4ல 2 போச்சுன்னா 2, 4ல 3 போச்சுன்னா 1, பேலன்ஸ் விற்று விட்டார் எனில் அவரிடம் உள்ள மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஓகேவா? நம்ம இந்த டைம் அண்ட் ஒர்க்ல 2 பார்ட் மெயினா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு நேர்மாறல், இன்னொன்னு எதிர்மாறல். நேர்மாறல் இல்லைன்னா 10 பேர் 10 வேலையை செய்யறாங்கன்னா 20 பேர் என்ன பண்ணுவாங்க? 20 வேலையை செய்வாங்க. அப்போ இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகும், இதுவும் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து நேர்மாறல். எதிர்மாறல்ன்றது 10 பேருக்கு ஒரு என்ன சொல்றது, 10 பேர் சேர்ந்து எதிர்மாறல்ல அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓகேவா? இது வந்து ஆட்கள் அதிகரிக்க நாட்களும் அதிகரிக்கும், ஆட்கள் குறைய நாட்கள் குறையும். ஓகேவா? இதுல பாருங்க, உணவுல பாத்தீங்கன்னா 10 பேருக்கு 5 நாளைக்கு தேவைப்படுது. அப்போ 20 பேருக்கு என்ன ஆகும்? இது ஆட்டோமேட்டிக்கா இது இன்க்ரீஸ் ஆகுதா? 10 பேர் ஆட் ஆகுதா? அப்போ உணவு 5 தான், 5 பேக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 பேருக்கு 5 பேக்கெட் பிஸ்கெட் இருக்கு. 20 பேக்கெட்டுக்கு அந்த 5 பேக்கெட் பிஸ்கெட் என்ன ஆகும்? குறையும். ஓகே, அந்த குவான்டிட்டி குறையும். இப்போ 5 பேக்கெட்டுக்கு 50 பிஸ்கெட் இருக்குன்னா இதோட குவான்டிட்டி குறைஞ்சிடும். 20 பேருக்கு நம்ம பங்கிடுறப்ப ஒருத்தருக்கும் இதுல வந்து ஒருத்தருக்கும் 5 தருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்மியாகும். ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 இல்ல 3 பிஸ்கெட் தான் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் நீங்க தெரியணும்னு போட்டேன். சரி, நம்ம சம்முக்கு போலாம். வாத்து 144 வாத்துல 32 வாத்து வித்துட்டாரு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 112 வாத்து இருக்கு. வாத்துக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா? எண்ணிக்கை குறைஞ்சா நான் என்ன சொன்னேன்? நாட்கள் அதிகரிக்கும். ஆட்கள் குறைஞ்சா நாட்கள் அதிகரிக்கும். அதே போல ஆட்கள் குறைஞ்சா நாட்கள் அதிகரிக்கணும்னா இதுல இருக்கிறத அப்படியே அப்படியே அப்சர்வ் பண்ணணும். ஓகே, அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா 144 வாத்து இப்ப எவ்வளவு இருக்கு? 112 வாத்து. எவ்வளவு? 28 நாள். அவ்வளவுதான். அப்படியே டைரக்டா மல்டிபிள் பண்ண வேண்டியதான். இது சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 நாள் 8, 8 நாள் 32, 7 நாள் 28, 1 7 7, 4 7 28, 1 நாள் 4, 3 நாள் 12, 6 நாள் 24. ஓகேவா? நான் சொன்னேன்ல, ஆட்கள் குறைஞ்சிடுச்சு. அப்ப நாட்கள் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, 36. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்கள். ஆட்கள் எத்தனை? ஆட்கள் 6 தோட்டக்காரர்கள். நிமிடங்கள்ல கொடுத்துருக்கான். நோட் பண்ணுங்க, நிமிடங்கள். அதாவது 1 ஹவருக்கு, 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். ஓகே, இதுல எத்தனை நிமிடம் கொடுத்துருக்கான்? 120 நிமிடம். அப்ப 2 மணி நேரம். அப்ப 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் தேவைப்படுது. என்னது? களை எடுக்க. அதே வேலையை
30 நிமிஷத்துல செஞ்சா கூடுதலா எத்தனை தேவைப்படும்? நல்லா நோட் பண்ணுங்க. 30 நிமிஷத்துல செஞ்சா. அப்ப நிமிடம் என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு. 120 அதாவது 2 மணி நேரத்துக்கு 6 பேர் தேவைப்பட்டுச்சு. அப்ப 1/2 மணி நேரம். இது வந்து 2 மணி நேரம். இது 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்துக்கு அப்ப அதிகமா தேவைப்படும். நிமிடம் குறைஞ்சிச்சு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா என்னது? ஆட்கள் அதிகரிக்கும். ஓகேவா? இது ஒரு எதிர்மாறல். எதிர்மாறல் இருக்கிறப்ப நான் என்ன சொன்னேன்? டைரக்ட்டா அப்படியே இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணிருங்க. இருக்கிற வேல்யூ அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா 6 4 24. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க? நீலவேணி என்ன பண்றாங்களாம்? தினந்தோறும் மிதிவண்டியை பள்ளிக்கு செல்கிறார். ஓகே, ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சராசரி வேகம் 12 கிலோமீட்டர். ஓகேயா? பள்ளியை சென்றடைய 20 நிமிஷத்துல போறாராம். நிமிடம். டிஸ்டன்ஸ். ஓகேவா? தூரம். எவ்வளோ? 12 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல எவ்வளோ? 20 நிமிஷத்துல போயிடுறாரு. அதே வந்து 15 நிமிஷத்துல அவர் ஸ்கூலுக்கு போகணும்னா, இது குறைஞ்சிடுச்சா? 15 நிமிஷத்துல அவர் ஸ்கூலுக்கு போகணும்னா, அவரோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும்? அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க? அவரது ஸ்பீடு, அதாவது அவரோட வேகம் எவ்வளோ அதிகரிக்க வேண்டும்? அவளது அதிகரித்த வேகம் எவ்வளோ அதிகரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா, இதுவும் என்ன? இது ஒரு எதிர்மாறல் தான். எதிர்மாறல் இருக்கிறத டைரக்டா அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ண சொன்னேன். இப்போ 12 இருக்கா? அடுத்து 20, 15. அடிச்சிருவோமா? 3 5 15, 4 5 20. 1 3 3, 4 3 12. அப்ப ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 4 4 16 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போவாரா? சம்டைம்ஸ் வந்து 16 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வந்து ஆப்ஷன்லயே கொடுத்துருப்பான். ஓகேவா? ஆனா நமக்கு என்ன தெரியும்? அதிகரித்த வேகம். நல்லா பாருங்க. அதிகரித்த வேகம். 12 கிலோமீட்டர் ஆல்ரெடி இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சது 16 கிலோமீட்டர். அப்ப கழிச்சா 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல அதிகரிக்கும். அதாவது ஆல்ரெடி 12 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனாரு. திரும்ப என்ன 16 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனோம்னா எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்? 4 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 24 நாள்ல முடிக்கிறார். பின்றவர் 9 நாள்ல முடிக்கிறாரு. சின்றவர் 12 நாள்ல முடிக்கிறார். ஓகேவா? பியும் சியும் சேர்ந்து தொடங்கி 3 நாள்கள் வேலை செய்த பிறகு மீதி வேலையை ஏ எத்தனை நாள்ல முடிப்பாரு? அதுதான் கொஸ்டின். ஏன்றவர் 24 நாள், பின்றவர் 9 நாள்ல முடிக்கிறாரு, சின்றவர் 12 நாள்ல முடிக்கிறார். பியும் சியும் சேர்ந்து, அப்ப பியும் சியும் சேர்ந்து பிக்கு என்னது 9, சிக்கு என்னது 12. ஓகேயா? ரெண்டுத்துக்கும் காமனா 36 எடுக்கலாமா? எல்சிஎம். இது கீழே இருக்கிறது 9 மல்டிபிள் பண்ணா 36 ஒண்ணா 4ஆல மல்டிபிள் பண்ணலாம். 12 கீழே வந்து 12 இருக்கு. மல்டிபிள் பை 3 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 12 36. அப்போ 3. அப்ப 7 பை 36. பியும் சியும் சேர்ந்து செஞ்ச வேலை என்னது? 7 பை 36. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா வேலையை 7 பை 36 நாட்களுக்கு முடிக்கலாம். ஓகேயா? அவங்க என்ன பண்றாங்க? 3 நாட்களுக்கு பிறகு விலகிடுறாங்க. அப்ப 3 நாள் 7 பை 36 3 நாளைக்குள்ள விலகிடுறாங்க. விலகிட்டாங்கன்னா அப்போ 3 நாள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 3 3 2 3 6. அப்ப 7 பை 12 வேலை என்னது? பேலன்ஸ் வேலை. பேலன்ஸ் வேலை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு வேலையிலிருந்து கழிச்சிடணும். கழிச்சீங்கன்னா எவ்வளோ? 12 மைனஸ் 7 பை 12. அப்போ 5 பை 12 வரும். மீதி வேலை. இந்த மீதி வேலையை யார் முடிக்க சொல்லியிருக்காங்க? ஏ முடிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ மீதி வேலையை ஏ எவ்வளவுக்கு முடிப்பாரு? பாருங்க, மீதி வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். சாரி, மீதி வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 24 நாள்ல முடிக்கிறாரா? 1 12 12 2 12 24. அப்ப ஏ மட்டும் தனியா பண்ணா
5 2 10 நாள்ல முடிப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாள்ல முடிக்கிறாங்க. 10 குழந்தைகள் 14 நாள்ல சேர்ந்து முடிக்கிறாங்க. ஓகேவா? அதே வேலையை. அடுத்து 5 பெண்கள் 10 குழந்தைகள் சேர்ந்து செஞ்சா, நோட் பண்ணுங்க, 10 பெண்கள் 10 உமன் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 7 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 10 குழந்தைகள் சில்ட்ரன் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 14 நாள்ல முடிக்கிறாங்க. கரெக்டா? இதை நான் காமனா எடுக்கிறப்ப இதுல இருந்து எப்படி எடுக்கலாம்னா, ஒரு உமன் 1 டே ஒர்க். அப்ப 1 டே ஒர்க் எடுக்கிறப்ப நம்ம எப்படி மாத்திடணும்? நம்ம வேலை, அவங்க செஞ்ச வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 1/7 அர்த்தம். அதே மாதிரி 1/14 அர்த்தம். 10 உமன் 1/7 நாள்ல முடிக்கிறாங்க, அந்த மாதிரி கணக்கு. அப்ப 10 வந்து என்ன ஆயிடும்? கீழே போயிடும். கீழே போயிடுச்சுன்னா ஒரு உமன் 1 டே ஒர்க் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 70 நாள்ல முடிப்பாங்க. அதே ஒரு சில்ட்ரன் 1 டே ஒர்க்கு எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 140. ஓகே, 10 × 14 எவ்வளோ ஆச்சு? 140. அடுத்து நமக்கு என்ன குழு கொடுத்துருக்காங்க? 5 உமன் ப்ளஸ் 10 சில்ட்ரன். 5 உமன்னா அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். ப்ளஸ் 10 சில்ட்ரன்னா அதையும் மல்டிபிள் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணிடலாமா? கீழே இருக்கிறத எல்சிஎம் எடுத்தா 140 வச்சுப்போம். இங்க மல்டிபிள் பை 2, அப்போ 10. இங்க ஒரு 10, அப்போ 20/140. 0 0 7. இப்போ 1/7 நாட்கள். ஓகேயா? இந்த 1/7 நாட்கள்ல நம்ம கன்வே பண்றப்ப 7 நாட்கள் தலைகீழா மாறிடும். அப்ப ஆன்சர் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாள்ல முடிக்கிறாரு. அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். மீதமுள்ள நாள் வேலையை வந்து 24 நாட்களில் பி முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் சேர்ந்து செய்தால் எவ்வளவு நேரம் ஆகும்? ஏ தனியா பண்றாரு, பி தனியா பண்றாரு. ஓகேயா? நோட் பண்ணிப்போமா? ஏ வந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல பண்றாரு? 45. வேலைன்னா என்ன சொன்ன? ஒரு வேலையை 45 நாள்ல பண்றாரு. 1/14. ஓகேவா? இவர் என்ன பண்றாரு? 15 நாள் வேலை செய்யறாரா? அப்ப 1/3. 1/3 ஒர்க்கை ஏ முடிச்சிட்டாரு. அப்ப பேலன்ஸ் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்க சொன்னேன்? 1 - 1/3. அப்ப 2/3 ஒர்க்கு பேலன்ஸ். இந்த 2/3 ஒர்க்கை யார் முடிக்கிறா? 2/3 ஒர்க்கை பி முடிக்கிறாரு. எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 24 நாள்ல முடிக்கிறாரு. அப்போ பியோட ஒர்க் என்ன? 24 × 3/2. அப்ப அடிச்சனா 12. 12 36. பி மட்டும் வேலை செஞ்சேன்னா எத்தனை நாள்ல முடிப்பாரு? 36 நாள்ல முடிப்பாரு. ஓகேவா? ஏ மட்டும் வேலை செஞ்சா 45 நாள்ல முடிக்காது. பி மட்டும் வேலை செஞ்சா 36 நாள்ல முடிக்கிறார். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சான். ஏ பிளஸ் பி. இதுக்கு என்னது? 1/a + 1/b. ஏன்னா வேலையில ஒரு வேலையை 45 நாள்ல ஏ முடிக்கிறாரு, ஒரு வேலையை 36 நாள்ல பி முடிக்கிறாரு. ஓகேவா? இது எல்சிஎம் எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எல்சிஎம் 180 வரும். இது 4 டைம்ஸா? 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்ப 9/180. அப்ப 20 நாள்ல முடிப்பாரு மொத்த வேலையும். ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா, இவரு ஏ தனியா பண்ணாருன்னா 45 நாள், பி தனியா பண்ணாருன்னா 36 நாள். ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சா நான் 20 நாள் கண்டுபிடிச்சோம். இன்னொரு ஒரு கொஸ்டின் இதிலே கேட்டிருக்காங்க. இதுதான் ஃபைனல் கொஸ்டின். 80% சேர்ந்து முடிக்க ஆகும் நாள். ஓகே, ஒன்றும் இல்லை, 20ல் மொத்த வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 20 நாள்ல முடிக்கிறாங்க. இதுல 80%. 80% கண்டுபிடிச்சா போகும். இதுல இருந்து கன்வெர்ட் பண்ணிடலாமா? 80% ஆஃப் x = 20. அப்போ 20% எவ்வளோ பார்த்துலாமா? 80% ஆஃப் 20 தான் இங்கேயே இருக்குல்ல. 80% ஆஃப் 20. 80%. அதாவது 20ல் 80%. அப்போ 80/100 × 20 அடிச்சிடலாமா?
ஒரு 10 10 அடிச்சுனா 8 2 16 நாள்ல முடிப்பாங்க. அதாவது 20 நம்ம பர்சன்டேஜா பிரிச்சீங்கன்னா 10% எவ்வளோ? 2. 20% 4. அப்போ 100% 20. 20% 4னா 80% 4 நாள் 16. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திறமை. திறமையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பேசிக்கா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏ பி 2 பேர் இருக்காங்க. திறமையை பொறுத்த வரைக்கும் ஏவை விட பி வந்து 2 மடங்கு திறமையானவர்னா ஏன்றவர் 1 மடங்கு திறமையானவர்னா பி வந்து 2 மடங்கு திறமையானவர். மடங்கு. ஓகேயா? 2 மடங்கு திறமையானவர். இதோட பாசிபிலிட்டி பார்த்தோம்னா இவர் 2 வேலையை செஞ்சா இவர் ஒரு வேலையை தான் செய்வார். இப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அதை பார்ப்போம். ஏபி ஏபி என்னது? ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு திறமையானவர். மடங்குனா என்ன சொன்னேன்? இவரை காட்டிலும் பிஐ காட்டிலும். ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்கல்ல ஏவை காட்டிலும்ன்றப்ப அப்படி வரும். பிஐ காட்டிலும் பிஏ 1 போட்டுங்க. எத்தனை மடங்கு? 3 மடங்கு. மடங்குல போக்குறப்ப நான் என்ன சொன்னேன்? அதோட வேலைன்னு வரப்ப ஜிக்ஸாக் ஆயிடும். ஓகே? ஏ வந்து சீக்கிரமா 1 மணி நேரத்துல செய்யறாருன்னா பி வந்து 3 மணி நேரம் ஆகும். அதுதான் வந்து கணக்கு. இதுல பி வந்து எவ்வளவு நாள்ல பண்றாரு? 24 நாள்ல பண்றாரு. அதாவது 24 நாள்ல பண்றாரு. அப்ப 3 நாளைக்கு 24. அப்ப ஒரு நாளைக்குன்னா 24 அடிச்சோன்னா 8 நாள். அந்த ஒரு நாள் என்னது? 8. இருவரும் இணைந்து ஏ மட்டும் எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 8 நாள்ல முடிப்பாரு. பி மட்டும் எவ்வளவு நாள்ல பண்றாரு? 24 நாள்ல பண்றாரு. இருவரும் இணைந்துனா 1/8 plus 1/24. 24 எவ்வளவு வரும்? எல்சிஎம் 24 எடுத்துப்போம். 3 8 24 plus 1 4/24. 6 நாள் 24. ஒரு வேலையை 6 நாள்ல முடிப்பாரு. கன்வெர்ட் பண்ணா 6 நாள்ல முடிப்பாரு. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு திறமையை வச்சு. ஓகே? திறமைன்றது மடங்குல வச்சு. அமுதா அஞ்சலி. ஓகே? அமுதா அஞ்சலி 2 பேரை கொடுத்துருக்காங்க. அமுதா வந்து ஒரு வேலையை வந்து 18 நாள்ல முடிக்கிறாரு. அதாவது ஒரு சேலையை வந்து நெய்றாரு. எத்தனை நாள்ல? 18 நாள்ல செய்யறாரு. அதே வந்து அஞ்சலி வந்து அமுதாவை விட நெய்வதில் 2 மடங்கு. மடங்குன்னா என்ன சொன்னேன்? இவரை விட 2 மடங்கு. 2 மடங்குனா இவர்ல இருந்து இவர் 2 மடங்கு. அப்போ டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 9. புரிஞ்சுதா? அஞ்சலியை விட அமுதா வந்து 2 மடங்கு திறமைசாலி. ஓகே? இவர் 9 வந்து சேலையை வந்து நெஞ்சினார்னா இவர் வந்து என்ன பண்ணுவாரு? 18 நெய்வாரு. ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து செஞ்சா அதுதானே? இருவரும் இணைந்து செய்தால் 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 18 plus 9. அப்ப 1 plus 2/18. 3/18 அடிச்சீங்கன்னா 1/6. ஒரு வேலையை 6 நாள்ல முடிப்பாங்க. அப்ப 4 கன்வெர்ட் பண்றப்ப தலைகீழா மாறிடும். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு. பி ஒரு வேலையை 20 நாள்ல முடிக்கிறாரு. இருவரும் செஞ்சு 4 நாள்ல வேலை செய்யறாங்க. மீதமுள்ள வேலையை வேலையோட அளவு கேட்கறாங்க. வேலையின் அளவு என்ன? மீதி உள்ள வேலையின் அளவு என்ன? ஏன்றவர் என்ன பண்றாரு? 15 நாள்ல முடிக்கிறாரு. பின்றவர் என்ன பண்றாரு? 20 நாள்ல முடிக்கிறார். ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு பண்ணுவாங்க பாப்போமா? 1/15 plus 1/20. 30 எடுத்துடலாமா? 2 பாஞ்சு 30 30 60 எடுத்துலாம். ஏன்னா எல்சிஎம் 60 தானே வரும். அப்ப 4 பாஞ்சு 60 3 7/60. ஓகேவா?
7/60. அதே போல 4 நாட்கள் ஏவும் பியும் சேர்ந்து 4 நாள் வேலை செய்யறாங்க. அப்போ 4 × 7/60. 5 நாள் 60. 7/15 வேலையை 4 நாள் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து மீதி உள்ள வேலை கேட்டுருக்காங்க. மீதி உள்ள வேலைனா 1ல இருந்து கழிச்சிக்கணும். அவர் செஞ்ச வேலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு? 7/15. 15 போச்சுன்னா 8/15ல 7 போச்சுன்னா 8/15. வேலைன்றது டைரக்ட் 8 வேலையை 15 நாள்ல முடிப்பாரு. ஓகே, அந்த கணக்கு. ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சில அடிக்கடிக்கு ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். ஒன்றும் இல்லை, ஏபிசி சேர்ந்து வந்து 300 சம்பளம் வாங்குறாங்க. ஏபி வந்து 188, பிசி வந்து 152. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சி தினசரி வருவாய் எவ்வளோ. ஓகே, சியோட தினசரி வருவாய் எவ்வளோ. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஏபிசி 3 பேர் சேர்ந்து செய்யற வேலை கொடுத்தாங்களா? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து செஞ்சா எவ்வளோ? 300. ஏபி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சில இருந்து ஏபியை கழிச்சிட்டோம்னா, ஏ பிளஸ் பி தானே, ஏபியை கழிச்சிட்டா நமக்கு என்ன வந்துடும்? ஏவும் போயிடும், பியும் போயிடும். போயிடுச்சுன்னா பேலன்ஸ் சி. இதே தான் பண்ண போறோம். ஏ பிளஸ் பி பிளஸ் சி 300, ஏபி வந்து 188. கழிச்சா எவ்வளோ வருது? 12 2 10ல் 8 போச்சுன்னா 2, அடுத்து 9ல் 8 போச்சுன்னா 1, 3ல் 1 கொடுத்துட்டோமா ஆல்ரெடி, 2ல் 1 போச்சுன்னா 1. சி மட்டும் எத்தனை நாள்ல பண்றாரு? 112 நாள்ல பண்றாரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏவை கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னது? பி கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா நமக்கு சியின் திற வருவாய். 1 செகண்ட் இருங்க. ஒன் செகண்ட் அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. ஏபிசியா ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிச்சலாம். பி கண்டுபிடிக்கணும்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சில இருந்து எதை கழிக்கணும்? ஏசியை கழிச்சணும். ஓகேவா? சாரி, கொஸ்டின்ல மாத்திருக்காங்க. இது வந்து ஏ அண்ட் சி. இது அதுதான் நான் பார்த்தேன். ஏ அண்ட் சி. ஓகேயா? ஏ பிளஸ் சி. அப்ப 300ல் 188 கழிச்சா எவ்வளோ வருது? 112. 112ன்றது பி. ஓகேவா? அடுத்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கிறதுல அதே போல ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் பி பிளஸ் சி கழிச்சோன்னா எவ்வளோ வரும்? 300ல் 152 கழிச்சோன்னா 8, 9 4 எவ்வளோ ஆச்சு? 148. இது வந்து யாரு? ஏ. அடுத்து சி. சியோட திறமை தானே கேட்டிருக்காங்க. சியோட திறமைனா ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஏ பிளஸ் பி. ஓகேவா? இது வந்து 300. எவ்வளோ? பி வந்து 112. இவர் எவ்வளோ? 148. ஏ வந்து 148, பி வந்து 112. அப்ப கழிச்சிருவோமா? 300ல இருந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ வருது?
260 வருதா? அப்ப ஆன்சர் ஏ. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல்ல? அது கரெக்ட் தான். ஏ பி தான் பாங்க. ஓகேயா? ஏபியா ஏசி அது? ஏசி, சாரி. ஏசி தான் பாருங்க. ஏ அண்ட் சி நம்ம அதை தானே போட்டு கால்குலேட் பண்ணோம். ஏ பிளஸ் சி 12, 112 கழிச்சோன்னா இதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குழாய் வந்து தொட்டியை வந்து எத்தனை நாள் நிரப்புதான்? ஏன்ற குழாய் 5 மணி நேரம், பின்ற குழாய் 10 மணி நேரம், சின்ற குழாய் 30 மணி நேரம். மூணுத்தையும் ஆட் பண்ணி போட சொல்றாங்க. அப்போ 30 காமனா எடுத்தோன்னா 6 5 30, 30 ஆட் பண்ணீங்கன்னா 10 30 1/3 வரும். அப்ப 3 தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கார் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து சாரி ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு என்னவா கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹவரா கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் பர் ஹவர். இதை மீட்டர் பர் செகண்டா மாத்திக்கலாம். ஏன்னா வந்து வினாடியில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கிறதால டைமிங்கை வினாடி கொடுத்ததால மீட்டர் பர் செகண்டா மாத்தணும்னா 108 5/18 மல்டிபிள் பண்ணணும். இது அடிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? 10 5 6 10 60 6 8 48 6. அப்ப 30. ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம். அவன் தூரம் தானே கேட்டிருக்கான், டிஸ்டன்ஸ். அப்ப ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் எவ்வளோ? 30 மீட்டர் பர் செகண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். டைமிங் எவ்வளோ? 15 நொடி. 35 45. அப்ப 450 மீட்டரை அவரு கடந்திருப்பாரு. இது டிஎன்பிசில அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகேவா? என்ன பண்றாரு? ஒரு முகாம்ல ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 95 ஆட்கள் இருக்காங்க. நாட்கள், அதாவது 200 நாட்களுக்கு தேவையான உணவு 95 ஆட்களுக்கு உள்ளது. 5 தினங்கள் கழித்துன்னா 5 கழிச்சிடணும். 195 நாள் இருக்கு. 30 ஆட்கள் வெளியேறாங்க. 30 ஆட்கள் போயிடுறாங்க வெளியே. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ? 65. 30 ஆட்கள் வெளியே போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளவு பேர் இருப்பாங்க? 65 பேர் தான் இருப்பாங்க. ஓகேவா? 65 பேர் இருப்பாங்க. இதை வந்து கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ 65 பேர் இருப்பாங்க, 95 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ 5 நாட்களா? 5 நாட்களை நம்ம கழிச்சதால 95 ஆட்களுக்கு தேவையான உணவு ஃபர்ஸ்ட்ல எவ்வளவு இருந்துச்சு? 5 நாட்கள் கழிச்சதால மீதி 95 நாள் இருக்கும். எக்ஸ் 95 ஆட்களுக்கு தேவையான உணவு 195 நாட்கள் இருக்கு. அப்ப 65 ஆட்களுக்கு தேவையான உணவு எத்தனை நாட்கள் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஓகேயா? இதை வந்து ஜிக்ஸாக்கா பண்றப்ப 65x ஈக்குவல் டு 95 இன்ட்டு 195. அப்போ x ஈக்குவல் டு 95/65 இன்ட்டு 195. ஓகேவா? ஃபுல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 285 தான் இதோட ஆன்சர். அடுத்து இதுவும் ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் தான். ஒரு ராணுவ முகாம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 200 பேர் இருக்காங்களா? ஆட்கள் 200 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு எத்தனை நாளைக்கு தேவையான உணவு இருக்கு? 40 நாட்கள் தேவையான உணவு உள்ளது. முகாமில் மேலும் 50 பேர் சேர்றாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு? 250 பேர் வராங்க. அப்ப உணவு எத்தனை நாளைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான் இது. ஆட்கள் அதிகரித்தா நாட்கள் குறையும். அப்ப 200 ஆட்கள் டைரக்டா என்ன பண்ணலாம்? ஜிக்ஸாக் எல்லாம் போடாம டைரக்டா
அப்ளை பண்ணிடலாம். 4 5 20, 5 5 25, 4 5 5, 8 5 40, 4 8 32 நாட்கள். ஆட்கள் அதிகரித்தால் நாட்கள் குறையுதா? ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். ஓகேயா? 21 ஆட்கள் வச்சுக்கலாம், மாணவிகளா? சரி, மாணவிகளே வச்சுப்போம். 21 மாணவிகளுக்கு 840 நுழைவு கட்டணமா? ஓகேயா? டிக்கெட்டு. ஓகேயா? டிக்கெட் வந்து ரேட்டு 21 மாணவிகளுக்கு 840 ரூபா ஆகுதான். அப்ப 1680 ரூபாய்க்கு வாங்கினா எத்தனை மாணவிகள் உள்ள இருப்பாங்க? ஓகேவா? எத்தனை மாணவிகள் பார்க்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்மாறல். மாணவிகள் அதிகரிக்க டிக்கெட் ரேட்டும் அதிகரிச்சுச்சா, மாணவிகள் குறைஞ்சிச்சுன்னா டிக்கெட் ரேட்டும் குறையும். நோட் பண்ணீங்க. அப்ப இந்த மாதிரி குறையும் அதிகரிக்கும் அப்படின்னா தலைகீழ மாறிடும் வேல்யூ. அப்ப 1680/840 × 21. ஓகேவா? அடிச்சிடலாமா? 10 7 70, 11 77, 12 84, 3 7 21. அடுத்து 1 3 3, 4 3 12, 1 நாள் 4, 4 நாள் 16, 2 நாள் 8. அப்ப எத்தனை பேர் பார்க்கலாம்? இதுல 42 பேர். பாத்தீங்களா? மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிடுச்சா? டிக்கெட் ரேட் அதிகமானா மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடும். அடுத்த கொஸ்டின். ஒரு நீர்த்தேக்க தொட்டியில வந்து 6 குழாய் 1 மணி நேரம் 30 நிமிஷம். 6 குழாய் 1 hour 30 minutes. இதை மினிட்டாவே மாத்திக்கலாம். மொத்தமா 1 hourன்றது 60 நிமிஷமா? அப்ப 90 நிமிஷம் டோட்டலா. இதுல ஒரு 30 நிமிஷம்ல, 60 + 30 90 நிமிஷம். 6 குழாய் 90 நிமிஷத்துல அது வந்து நிரப்பிடும். ஒரு குழாயை அடிச்சிட்டாங்க, அப்ப -1. தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? குழாய் கம்மியாயிடுச்சு, அப்போ நேரம் என்ன ஆகும்? அதிகரிக்கும். இது ஒரு எதிர்மாறல். அப்போ 6/5 × 90, 4 5 5, 4 5 5, 8 5 40. அப்ப 6 10 60, 5 8 40, 6 8 48, 108. இது வந்து நிமிடம். இது அவரா மாத்தணும்னா 108 என்ன பண்ணணும்? 60ஆல டிவைட் பண்ணணும். 60 60, மீதி 48. அப்ப 1 hour 48 minutes. 1 hour 48 minutes இருக்கா? அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் லாஜிக்கான கொஸ்டின் தான், சிம்பிளான கொஸ்டின் தான், கொஞ்சம் லாஜிக்கா யூஸ் பண்ணணும். 500 கிராம் எடையுள்ள சிப்பம். சிப்பம்னா பாக்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, பாக்கெட் 500 கிராம்னா 1/2 கிலோ. 1/2 கிலோ எடையுள்ள ஒரு பார்சலை வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறாங்க. ஓகேவா? 1/2 கிலோ எடையுள்ள ஒரு பார்சலை ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறாங்க. எத்தனை பார்சல்? 8 பார்சல். 1/2 கிலோ 8 பார்சல் எவ்வளவு ஆச்சு? 4 கிலோவா? அப்ப அதே அந்த பணத்துல என்ன பண்றாங்க, 40 பாக்கெட்டா போடுறாங்க. ஓகே, இது வந்து 40 பாக்கெட்டா போட்டாங்கன்னா எவ்வளவு கிராம் ஒரு பாக்கெட் இருக்கும்? அதிகமாயிடுதா? சிப்பம் அதிகமாயிடுதா? அதாவது பாக்கெட் அதிகமாயிடுது, எடை. இது இது வந்து சிப்பம். ஆக்சுவலா பார்சல் கவரு, இது வெயிட்னு வச்சுக்கோங்க. வெயிட் கம்மியானதான் சிப்பம் அதிகமா இருக்கும், சிப்பம் கம்மியானா வெயிட் அதிகமா இருக்கும். இது ஒரு எதிர்மாறலா? அப்போ டைரக்டா மல்டிபிள் பண்ணிடலாமா? 1 0 1 0, 1 4 4, 2 4 8. அப்ப 100 கிராம். ஓகேவா? ஒரு பாக்கெட்டுக்கு 100 கிராம் போட்டாங்கன்னா அவங்க 40 சிப்பம் அனுப்பலாம். ஏன்னா 4 கிலோல, 4 கிலோக்கு 4000 கிராம். அடுத்து
ஒரு தோட்டக்கலையில வந்து 6 தோட்டக்காரர்கள் என்ன பண்றாங்க? 120 நிமிடம். ஓகே. ஆட்கள். 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடம் தேவைப்படுது. அதே வேலையை 120 நிமிஷத்துக்கு 6 பேர்னா, 30 நிமிஷத்துக்கு எத்தன பேர் தேவைப்படுது? இது குறையுதா? ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்? அதிகமாயிடும். கூடுதலாக அதுவும் நோட் பண்ணிங்க. இது ஒரு எதிர்மாறல். அதுக்கு என்ன பண்ண சொன்னேன்? 6 நாள் 24. ஓகேயா? கூடுதலாக ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க. 30 நிமிஷம் அதாவது 120 நிமிஷம் வேலை செஞ்சா 6 பேர் தேவைப்படும். அதே 30 நிமிஷத்துல வேலை செஞ்சா எவ்வளவு பேர் தேவைப்படும்? 24 பேர் தேவைப்படும். ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க. 24ல 6 கழிச்சா இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் தேவைப்படுது? 18 பேர் தேவைப்படுது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து பங்கு சம் பாருங்க. ஏன்றவரு 3 நாள்ல முடிக்கிறாரு. என்ன முடிக்கிறாருன்னா 1/4 வேலையை முடிக்கிறாரு. அப்ப ஏவோட வேலையை வேணா 4 3 12 நாள்ல முடிக்கிறாரு. அடுத்து பின்றவரு 4 நாள்ல முடிப்பாரு. என்னன்னா 1/6 வேலையை. அப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 நாள் 24 நாள்ல முடிப்பாரு. ஓகேவா? இப்ப ஏ எத்தனை நாள்ல முடிப்பாரு? 12 நாள்ல முடிப்பாரு. 12 நாள்ல முடிப்பாரு. பி எத்தனை நாள்ல முடிப்பாரு? 24 இது. 24 நாள்ல முடிப்பாரு. ஏபி சேர்ந்து செஞ்சாங்கன்னா அதானே கொடுக்குறாங்க. இருவரும் சேர்ந்து செஞ்சா 180 பெறாங்களாம். எனில் ஏயின் பங்கு என்ன? பங்குன்னு வரப்ப நம்ம திறமையை வச்சு பார்க்கறோம். அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ண சொல்றேன்? ஃபர்ஸ்ட் ஏபி 2 பேரும் சேர்ந்து செஞ்சா எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளவு ஆகும்? 24 வச்சுப்போம். 2 1 அடிச்சீங்கன்னா 8. திறமை தானே இது. நம்ம இது கண்டுபிடிக்க தேவையில்ல. வேணாப்பா அது. திறமைன்றப்ப ஏ வந்து என்ன? பி. 12 24. ஓகேவா? திறமையை கணக்கு பண்றப்ப நம்ம இவர் எத்தனை மடங்கு இருக்காரு? 2 மடங்கு. மடங்குன்னு வரப்ப இவர் 1 பங்குனா இவர் 2 பங்கு. பங்கு. திறமைன்னு வரப்ப இவர் 2 மடங்கு திறமை, இவர் 1 மடங்கு திறமை. ஓகேவா? ஏவோட பங்கு தானே கேக்குறாங்க. ஏ எவ்வளவு பங்கு? 2 பங்கு. அப்ப 2. டோட்டல் எவ்வளோ? 3. கீழே வந்துரும். எவ்வளவு வாங்குறாங்க? 180 ரூபா வாங்குறாங்க. 1 3 3 6 3 17. 2 12 120. ஏ எவ்வளவு வாங்குவாரு? 120 வாங்குவாரு. லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 7.5 மணி நேரத்துல முடிக்கிறாரு. ஏன்றவர் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? மணி நேரம் 7.5 மணி நேரம். 7.5 மணி நேரத்தை நான் எப்படி எழுதலாம்? இது கலப்பினமா இருக்கா? தசம பின்னமா மாத்தினா 7 2 14 15/2 நிமிடம். ஏ என்பவர் பியை விட 20% திறமை குறைந்தவர். ஏ பி இவர் 100%னா இவரை விட 20%. 100க்கு 20%னா 20. 20% குறைஞ்சவர். அப்ப -20. 100ல 20 போச்சுன்னா 80% தான் திறமையானவர். எனில் பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் எடுத்துப்பாரு? அதான் கொஸ்டின். நம்ம ஃபார்மேட்ல போட்டுடலாமா? ஏ பி எவ்வளோ? இவரு 80%. ஏ முடிக்கிற நேரம் தானே இது. 15/2. பி 100%. எவ்வளவு முடிப்பாரு? இது இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு எதிர்மாறல். அப்ப பை 100 × 15/2 அடிச்சிடலாமா? 2 2 4. ஒரு 0க்கு ஒரு 0. 2 5 10. 1 5 5. சரி 3 5 5. 1 2 2 2 2 4. அப்ப மல்டிபிள் பண்ணிடலாமா? 2 3 6.
அப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 6 நாள்ல முடிப்பாரு. ஏன்னா 80% 7.5 நாள்ல முடிக்காரு. 100% 6 நாள்ல முடிப்பாரு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரக்கடா தான் போவோம். கொஞ்சம் அங்கங்க வந்து ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்க. ஓகே. அதே போல ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. அதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே டைரக்டா ஆப்ஷன் கூட மாறாம இந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்ஷன் கூட மாறாம அப்படியே கேட்டு விட்டுருவாங்க. ஓகே. நல்லா ட்ரை பண்ணுங்க. டைம் அண்ட் ஒர்க்கு கொஞ்சம் வேகான டாபிக் தான் இருந்தாலும் போட்டுடலாம். ஈஸியா போட்டுடலாம். ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் ட்ரிக் எல்லாம் கேட்குறாங்க பாத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.